இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, இரக்கத்தின் ஊடகம் உங்களுக்கு தெரியுமா? இரக்கத்தின் ஊடகம் ஒப்புரவு அருட்சாதனம். இந்த ஒப்புரவு அருட்சாதனம் இரக்கத்தின் ஊடகமாக செயல்பட்டு ஒவ்வொரு குற்ற உணர்வுகளையும் சிந்திக்க வைத்து நல்வழிப்படுத்தும் மகிமையாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த இரக்கத்தின் ஊடகத்தை பயன்படுத்துகிற ஒவ்வொரு மனிதரும் நிலைவாழ்வையும் அருளையும் பெற்றுக்கொள்கிறார் என்ற உள்ளுணர்வைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லித்தர விரும்புகிறது. குற்ற உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நன்மையான செயல்களை கொண்டு வருகிறது. நான் தவறு செய்துவிட்டேன் என்ற உணர்வை சிந்திக்கிறவன் நிச்சயமாக மனிதன் என்ற மனநிலைக்கு கடந்து செல்கிறான் என்ற உள்ளுணர்வை ஆண்டவர் கற்றுத்தர விரும்புகிறார். வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, குற்றங்களின் எண்ணிக்கைக்கு குறைபாடு இல்லை இக்கால சூழ்நிலையில் என்று சொல்லலாம். ஆனால் அந்த குற்றங்களை செய்ததற்கான குற்ற உணர்வுள்ள மனிதர்களின் எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணிவிடும் அளவுக்குத்தான் இருக்கிறது. திருமுழுக்கு யோவானின் தலையை அவசரத்தில் வெட்டியதற்கான குற்ற உணர்வில் தவித்த யோரோதை இன்றைய நற்செய்தி நம் முன் நிறுத்துகிறது. தப்பு பண்ணவன் நான் என்ன பண்ணதெல்லாம் தப்பா அப்படின்ற உணர்வே இல்லை அப்படின்னா அவன் மனுஷனே கிடையாது. உண்மையில் தவறு செய்து விட்டோம் என்ற உணர்வு நிலைக்கு கடந்து செல்கிறவன் கடவுளின் அருளை பெறுகிறான். அந்த தவிப்பின் காரணமாகத்தான் ஏரோது தவிக்கிறான். மன அமைதி தேடி இயேசுவை சந்திக்க ஆசைப்பட்டான் ஏரோது அரசன். தான் செய்த குற்றத்திற்கான மன அமைதி தேடி தவிப்பவர்களுக்கு சிறந்த மருந்து ஆண்டவனின் சன்னதி மட்டும்தான் என்ற உணர்வை நாம் அறிய வேண்டும். வழக்கமாக குற்ற உணர்வுடன் தவிப்பவர்கள் அவர்களை புரிந்து கொள்ள நல்ல உள்ளங்கள் கிடைக்காதா? ஐயோ, என்னை யாருமே புரிஞ்சுக்கலையே, என புரிந்து கொள்ளுகிற நல்ல உள்ளம் கிடைக்காத அவல நிலையில் கடைசியாக எடுக்கும் முடிவே தற்கொலை என்று சொல்லுகிறார். இதற்கு யூதாஸ் இஸ்காரியோத் ஒரு நல்ல உதாரணம். நான் தவறு செய்து விட்டேன் ஆண்டவரே என்று பேதுருவை போல திரும்பி பார்த்திருந்தால் நிச்சயம் அவன் இறந்து போயிருக்க மாட்டான். ஆனால் பேதுருவை போன்று யூதாஸ் இஸ்காரியோத் திரும்பி பார்க்கவில்லை. தனது குற்ற உணர்வை உணர்ந்து தேடி திரும்பி வரவில்லை. ஆனால் தவறான முடிவை சந்தித்துக் கொள்ளுகிறான். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் குற்ற உணர்வால் தற்கொலையை முடிவாக கருதுபவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு என்று ஒரு ஆய்வு சொல்லி இருக்கிறது. காரணம், அவர்கள் நிலையை வெளிப்படையாக எடுத்து கூறி ஆண்டவரின் இரக்கத்தை அனுபவிக்கும் பாசத்தின் ஊடகமாக அக்கறையின் வாய்க்காலாக ஒப்புரவு அருட்சாதனம் அமைந்திருக்கிறது. திருச்சபையையும் கடவுளும் அருமையான ஒரு ஏற்பாட்டை செய்து தந்து குற்றத்திலிருந்து விடுதலை தருகிறார்கள். ஒரு விதத்தில் குற்ற உணர்வுகள் மிக மிக அவசியம். அது இல்லை என்றால் எதுவும் சரி என்கிற நிலை உலகில் வளர்ந்துவிடும். அதே வேளையில் குற்ற உணர்வுகள் நமது ஆரோக்கியமான வளர்ச்சியை பாதிக்கும் அளவுக்கு இருந்து விடக்கூடாது. ஐயோ, தப்பு 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 தப்புன்னு சொல்லிட்டு அதிலே இருக்காம தப்பு செஞ்சுட்டேன் திரும்பி வரணும் அப்படின்ற மனநிலை தான் நன்மை பயக்கும். நம்மை திருத்திக் கொள்வதற்கு துவக்க நிலையாக குற்ற உணர்வு அமைவது மட்டும் போதுமானது தவிர நம்மை தற்கொலைக்கு தூண்டும் அளவுக்கு இருந்து விடக்கூடாது. பாவம் செய்வதால் நமது வாழ்வு அழிந்துவிட வேண்டும் என்று இறைவன் ஆசைப்படுவதில்லை. மாறாக அந்த பாவத்தை கடந்து பாவமற்ற வாழ்வை தொடர்ந்து வாழ வேண்டும் என்று இறைவன் விருப்பப்படுகிறார். தொடர் குற்றத்தில் ஈடுபவர்கள் இதெல்லாம் ஒரு தப்பா என்று சாக்குப்போக்கு சொல்லி நியாயப்படுத்தும் விவாதங்கள் பெருகி போகிற காலத்தில் மனித வாழ்வு பல வளங்களை ஆரோக்கியத்தை இழந்து தவிக்கிறது. இந்த தவிப்பை போக்கிக் கொள்ள குற்ற உணர்வின் தவிப்பு இருப்பது ஓரளவுக்கு நன்மையானதே. இன்றைய நற்செய்தியில் ஏரோதுவின் அவன் மனதில் இருந்த குற்ற உணர்வு இயேசுவை காண்பதற்கான ஆவலை அவருக்கு தந்தது. அதுபோல நம்மிடம் நாம் செய்த குற்றங்களுக்கான மன வருத்தம் இருக்குமானால் அது கண்டிப்பாக கடவுளை நோக்கிய தேடலை நமக்குள் உண்டாகும். அப்படிப்பட்ட தேடலுக்கான முதல் படியாக நம்முள் எழுகிற குற்ற உணர்வுகளை கருவிலேயே முழுமையாக சிந்தித்து
அந்த குற்ற உணர்வை கருவியாக்கிக் கொள்வோம் நன்மைகளை செய்ய. ஆமாங்க, நல்ல ஒரு செயல் ஒப்புரவரு சாதனம். அது நமக்கு மிகப்பெரிய வாய்க்காலாக கடவுள் கொடுத்த அற்புத மருந்தாகவே பார்க்க வேண்டும். எனவே நமது வாழ்க்கை செயலிலே நன்மைகளை ஏறெடுக்கிற நாம் குற்ற உணர்வோடு சில நேரங்களை தவறிவிட்டோம் என்றால் குற்ற உணர்வை நினைத்து திருந்தி வாழ, நன்மைகளை நாட ஆண்டவரிடத்தில் ஆசிரை வேண்டுவோம். இறைவன் என்றும் வாழ்த்துவராக. Praise the Lord.